எனக்கு இந்த குறை இருக்குப்பா, அவ்வளவுல எனக்கு இது இல்லாததுனால நான் என்ன செய்யறேன், மனுஷர்களுக்கு முன்னாடி நான் வெக்கப்பட்டு போறேன். சோ நம்மளுடைய தேவைகள் போல எப்படி இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா, மனுஷர்களுக்கு முன்னாடி நம்ம பெருசானோம் அப்படின்றதுக்காண்டியா நம்ம என்ன செய்யறோம், போராடுறோம். அப்ப இவங்க முன்னாடி எனக்கு இது இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற எண்ணம் தான் நம்மளுக்கு என்ன செய்யுது, நிறைய இருக்கு. ஆனா ஆண்டவர் இன்னும் என்ன பண்றாரு, நீங்க தேவனுடைய சிந்தனையிலும் தேவனுக்குள்ள இருக்கிற எண்ணத்திலையும் நீ இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்வாரு, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்களை அவர் என்ன செய்வாரு, நிறைவாக்குவார். சரிங்களா? அப்ப எப்படிப்பட்ட செழிப்பும் எப்படிப்பட்ட நிறைவும் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா, ஆண்டவருடைய நாமத்தை வச்சுதான் உங்களுக்கு என்ன செய்யுது, மகிமை நம்மளுக்கு கிடைக்குது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. சோ இதுல உங்களுடைய சொந்த உழைப்போ, உங்களுடைய சொந்த முயற்சியோ, இல்லாட்டி உங்களுடைய நண்பர்களோ, உங்களுடைய உறவுகளோ யாருமே என்ன செய்ய முடியாது, உங்களுக்கு தர முடியாது. ஒருத்தவங்க நம்மளுக்கு செய்யறாங்க, இல்லாட்டி நம்மளுடைய வேலைகளோ நம்மளுடைய செயல்களோ நம்மளுக்கு ஆசீர்வதிக்கப்படுதுன்னா அது தேவனுடைய நாமத்தை நிமித்தமே அது நம்மளுக்கு என்ன செய்யுது, கொடுக்கப்படுது. அப்படிங்கறது நீங்க உணர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா, தேவ சமூகத்திலையும் அவர்கிட்டையும் நம்ம எந்த அளவுக்கு ஜாக்கிரதையா இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம என்ன செஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கிறலாம். அதை புரிஞ்சு நம்ம அவருக்கு பயந்து நம்ம என்ன செய்யணும், நடக்கணும். சரிங்களா?